ஹலோ வைஸ் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்தோன்னே காலைல பசி எடுக்க ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணலாம் யோசிச்சப்போ தான் ஞாபகம் வந்தது ஸ்பெஷல் மினி டிஃபன். சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்பூன் இருக்குது, ஓகே சைடில் வைப்போம். உருளை சட்னி சாம்பார் ஊற்றுறது கொடுத்துருப்பாங்க போல். இது நல்லா இருக்குது, மொத்தமாக வருது பார்த்தா 3 பீஸாக இருக்குது தனித்தனியாக. ஓகே வந்து 2 3 என்ன இருக்கும்? தேங்காய் சட்னி வச்சாச்சு. இது என்ன இருக்கும்? ஒருவேளை குருமாவா இருக்குமோ? இது என்ன சாம்பாரா இருக்குமோ? இது தேங்காய் சட்னியா? அது பூரி குருமா. அப்போ பூரி வந்திருக்கு. சரி இத்தனை டப்பா இருக்கு, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு கவரா. இது என்னது? ஆ பூரி. ஏப்பா என்ன ஆயிலே? இந்த ஆயில தின்னா ஆயிலே இல்லாமல் போடும் போல இருக்குது. என்ன பூரியே இப்படி இருக்கு, இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரி வாங்க இதை எடுப்போம். இது என்னன்னே தெரியல. சரி தொடர்ந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தோசைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆஹா மசால் தோசைங்க. நல்லா மினி டிஃபனால மினியாக மசால் தோசை செஞ்சு வச்சுருக்காங்க போல். சரி சைடில் இருக்கட்டும். இது என்ன? அமுக்குடனே தெரிஞ்சு போச்சு, இட்லி. நமக்கு தான் இட்லியே பிடிக்காதே, இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்துடுச்சு. இதெல்லாம் மீதியெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட முடிஞ்ச சாப்பிட்ருவோம். சரியா? சரி இதெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் டப்பாவெல்லாம் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு இது வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணுவோம். இது எனக்கு தெரிஞ்சு சாம்பார் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சாம்பாராக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தா பொங்கல். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெய் பொங்கல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், முந்திரிலாம் போட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியா? இல்லை அப்படி சைடில் இருப்பா. மசால் தோசை, பூரி, 2 இட்லி, பொங்கல், சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மசாலா. இது எல்லாம் சேர்ந்தது தாங்க ஸ்பெஷல் மினி டிஃபன். இதில் ஒரு பொரியோடு கூட என்னென்னா எனக்கு வடை வைக்கலைங்க. வடை இருந்தது தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வைப்போம். மசால் தோசை, ஒரு பூரி, 2 இட்லி, பக்கத்தில் அந்த பொங்கல் இருக்குது. எல்லா கவரையும் எடுத்து வச்சுட்டு இப்போ வட்டம் போட்டு சுற்றி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான். பொங்கல், தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி. அதான் நம்ம ஃபேவரட்டுங்க. மற்ற எத்தனை சட்னி நாம் பிறந்தாலுமே பாருங்க, விதவிதமாய் வித்தியாசமாய். சரி பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி கிண்டி எடுத்துட்டேன். அப்படியே வாயில் வச்சா பரவாயில்லைங்க, நெய் எடுத்து வச்ச பீஸே முந்திரியோடு தான் இருக்குது. சரி பூரியை சாப்பிட்லான்ட்டு அந்த பட்டாணி குருமா எடுத்து ஊற்றுவோம். பட்டாணி குருமா அப்படியே பொறுமையாக ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து வந்து பொறுமையாக ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிடுவோம். எப்படி இது ஆயிலோட இருந்துச்சு வேற. டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்லைங்க, குருமாவோட சாப்பிட்றப்போ நல்லா தாங்க இருந்துச்சு. சரி இந்த மசால் தோசையை அப்படியே பிச்சு நமக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி ஓப்பன் பண்ணணும். அதை எப்படியே தொட்டுக்கிறது. தோசை அப்படி கொஞ்சமாக பிச்சு அப்படி தேங்காய் சட்னியில் ஒரு டிப்பு, ஏன் நிறையா இருக்கு போல இருக்கு, சாம்பாரில் ஒரு டிப்பு, அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு வாய் வச்சோம்னா ஒட்டே மிராக்கலுங்க. தேங்காய் சட்னி சாம்பார் கம்யூனிஸ்டாக அடிச்சிக்க முடியாது. சரி இட்லி வந்துடுச்சு, தின்னவா போ 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரின்னு பார்த்தேன். நல்லா தாங்க இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.